சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். கார்த்திகை தீப திருநாளையொட்டி நேற்று திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றியது கோயில் நிர்வாகம். கோர்ட் உத்தரவுப்படி தர்கா அருகே உள்ள தீப தூணில் தீபம் ஏற்றவில்லை என்று மனுதாரர் ராம ரவிக்குமார் மதுரை ஹைகோர்ட்டில் அவமதிப்பு வழக்கு தொடுத்தார். அதை விசாரித்த கோர்ட் 10 பேருடன் சென்று மனுதாரர் தீப தூணிலும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், பாதுகாப்புக்கு CISF வீரர்கள் செல்ல வேண்டும் என்று பரபரப்பு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை அமல்படுத்துவதற்காக ராம ரவிக்குமார், இந்து அமைப்பினர், CISF வீரர்கள் வந்தனர். ஆனால் திடீரென மதுரை கலெக்டர் அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். இதற்கிடையே கோர்ட் அவமதிப்பு வழக்கை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடும் செய்தது. இந்த 2 காரணங்களையும் சுட்டிக்காட்டி நேற்று தீப தூணில் மனுதாரரை தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று மதுரை ஹைகோர்ட் கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு முன் அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் பரபரப்பான வாதம் முன்வைக்கப்பட்டது. அதன் விவரம்: நீதிபதி GR சுவாமிநாதன் மனுதாரர் 10 நபர்களோடு சேர்ந்து தீப தூணில் தீபமேற்ற அனுமதி வழங்கினார். ஆனால் மனுதாரர் பெரும் கூட்டத்தோடு சென்று சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளார். அவர் மீதுதான் கோர்ட் அவமதிப்பு வழக்கை எடுக்க வேண்டும். பேரிகார்டுகள் உடைக்கப்பட்டன, போலீசார் தாக்கப்பட்டனர். மத பிரச்சனை ஏற்படும் நிலை உருவானது. தனி நீதிபதி உத்தரவால் திருப்பரங்குன்றத்தில் சமூக நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது. ஹைகோர்ட் மதுரை கிளைக்கு பாதுகாப்பு வழங்குவதே CISF வேலை. அவர்களது அதிகாரம் கோர்ட் எல்லைக்குள் மட்டுமே உண்டு. அதை தாண்டி மனுதாரருக்கு பாதுகாப்பாக அவர்களை அனுப்பியது ஏற்புடையதல்ல. கோர்ட் அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்பது முதலில் முடிவு செய்யப்பட வேண்டும். அதன் பின்னரே வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும். கோயில் நிர்வாகம் சார்பில் 100 ஆண்டுகளாக உச்சி பிள்ளையார் கோயில் அருகேதான் தீபம் ஏற்றப்படுகிறது. இதை உடனடியாக மாற்ற முடியுமா? 100 ஆண்டு பழமையான வழக்கத்தை மாற்ற ஒரு நொடியில் முடிவெடுக்கலாமா? ஒரு இடத்தில் ஒரு தீபம்தான் ஏற்ற வேண்டும், பல தீபங்கள் ஏற்ற முடியுமா? தர்கா தரப்பில் மேல்முறையீடு செய்ய போதிய கால அவகாசம் வழங்கவில்லை. 30 நாட்கள் மேல்முறையீடு செய்ய அவகாசம் இருந்தும் போதிய விளக்கமளிக்க வாய்ப்பு தரவில்லை. நீதிபதி சுவாமிநாதன் செயல்பாடு நீதித்துறை வரம்புக்கு அப்பாற்பட்டுள்ளது. அதிகார வரம்பை மீறி தனி நீதிபதி செயல்பட்டது துரதிருஷ்டவசமானது. எனவே அவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பு வாதிட்டது. 144 தடை உத்தரவு ஏன் பிறப்பித்தீர்கள் என்று நீதிபதிகள் கேட்டபோது பதற்றமான சூழ்நிலை தணிக்கவே 144 தடை உத்தரவு பிறப்பித்ததாக அரசு தரப்பு சொன்னது. அரசு தரப்புக்கு பதிலளிக்கும் வகையில் மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு வாதத்தை முன்வைத்தது. அதன் விவரம்: கோர்ட் அவமதிப்பு ஏற்படும் சூழல் இருந்தபோது கோயில் நிர்வாகிகள் யாராவது ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சொன்னார். மாலை 6 மணி வரை அவகாசம் இருந்தது. ஆனால் கோயில் நிர்வாகம் தரப்பில் யாரும் கோர்ட்டில் ஆஜராகவில்லை. அவர்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அரசு தரப்பு வாதம் செய்தது. அதன் பிறகே, அதாவது மாலை 6:05 மணிக்கு தான் கோர்ட் அவமதிப்பு வழக்கை எடுத்துக்கொண்டு CISF வீரர்களுடன் சென்று தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். முதலில் பிறப்பித்த கோர்ட் உத்தரவை அமல்படுத்தாத காரணத்தாலும் போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்காத காரணத்தாலும் தான் CISF வீரர்களுடன் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி சொன்னார். ஆனால் தீபம் ஏற்றுவதை தடுக்கும் வகையில் வேண்டுமென்றே 144 தடை உத்தரவு பிறப்பித்தனர் என்று மனுதாரர் தரப்பு வாதம் செய்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள், கோயில் நிர்வாகம் கோர்ட் உத்தரவை நிறைவேற்றாத காரணத்தால் தான் தனி நீதிபதி அடுத்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தனி நீதிபதி யாரையும் தண்டிக்கவில்லை, வழக்கு நிலுவையில்தானே உள்ளது. மத நல்லிணக்கம் என்பது ஒருவரை ஒன்றும் செயல விடாமல் தடுப்பது அல்ல. இருதரப்பும் இணைந்து தங்களுக்கானவற்றை செய்து கொள்வதிலும் செய்ய அனுமதிப்பதிலும் தான் உள்ளது என்றனர். அதேபோல் CISF வீரர்களை பாதுகாப்புக்கு அனுப்பியது பற்றியும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்.